அருமை 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 அருமை. தலைவன் காலை பார்த்தாலே 100 நாள் பார்ப்போம். 2 பேர் சேர்ந்துருக்காங்க, 30,000 நாள் கூட பார்ப்போம் நாங்க. மாசாதான் சதறுது, தேட்டரே சதறுதுங்க. பாருங்க, எல்லாரும் பாருங்க. தலைவர் தான் ஹீரோ, தலைவர் தான் ஹீரோயினும் ஒருத்தான், கமலும் தலைவர் தான். கமல் கேமியோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 டைம் போட்டுருந்துருக்கலாம். எல்லாமேங்க, அவர் கதவை திறக்கிறதுல இருந்து சூப்பராக இருந்துச்சு. ரஜினி தான் எல்லாமே தலைவர் தான். சைடு கேரக்டர் தலைவர் படாது, அவ்வளோதான். இல்லை பார்த்துட்டு பேசுவோம், கேள்வியே கிடையாதுங்க, தலைவர் தான். சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. 47 வருட விரதம் முடிச்சிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. கத்துக்குட்டியெல்லாம் தெரிச்சு ஓட போகிறாங்க. எனக்கு வயசு 63, தலைவனுக்கு 70. நான் பார்த்தா கிளம்பமா இருக்கேன். என் தலைவன் குமரன், அவன் காலடி பூட்ஸு காட்டினாலே ஓடிடும் படம். வாழ்க தலைவர், வாழ்க ரஜினி. என்னங்க நாங்களே வர்ணிச்சா என்னங்க, ஊர் உலகம் சொல்லணுங்க. உயிருங்க, அது மனித பிறவி இல்லைங்க, மகானுங்க, தெய்வம். எங்கள் தலைவர் ரஜினி ஈடுன்னு எவனுமே கிடையாது. இந்த நேற்று மலையில் பூத்த காலால் நீ அவர் கூட போட்டி போட்டு போகுது கண்ணு. இது காண்டவன்டா, ஈசல்ரா நீ. நாங்கள் தலைவர் ஈஸ்வரன்டா. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், அருமை அருமை அருமை. 2 நண்பர்கள் ஜோடி போட்டு வந்து கண் பட்டு விட்டது, இதயம் தொட்டு விட்டது. எங்கள் தலை வில்லனா இருந்தானே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதாக இருந்தாலும் போட்டு பார்க்கறது நாங்கள் தயார். களத்தில் சிங்கமாகவும் இருப்போம், சிறுத்தையாகவும் இருப்போம். ஆனால் பண்ணி மாதிரி ஓட மாட்டோம். வின்னிங் ஏங்க அவ்வளோ பூசம் அட்டகாசமாக இருக்கும். இன்னும் 1.5 வருஷம் நாங்கள் பொறுத்து இருக்கணும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் வச்சு இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். தலைவருக்காக வந்த கூட்டம் தாங்க. தலைவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை, தலைவருக்காக வந்த கூட்டம் தான். கமலுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோமோ வந்தது இல்லையே. ஏன் தக்கில் இப்போலாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் ப்ரோமோலாம் வரலையே. தலைவருக்கு ஒன்லி தலைவருக்காக தான் வந்திருக்கு. எங்களால் சகிச்சிக்க முடியாது என்னென்னா, கதாநாயகன் சொல்லிட்டு கமலஹாசனை போட்டிருக்கிறாங்க. தலைவரை தான் ஃபஸ்ட்டு போடணும். எங்களால் ஏற்றுக்க முடியல, எந்த ஒரு ரஜினி ரசிகனும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்கள். ரெட் மூவிஸா அவங்கள்ட்ட சொல்லி இதை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் தலைவரை தான் போடணும், சூப்பர் ஸ்டார்னா தலைவரை தான் போடணும். கமலஹாசனை போட்டு வச்சுருக்கிறாங்க, கமலஹாசனை போட்டு எடுக்க வேண்டியது என்ன தனியாக? தலைவருக்காக வந்த கூட்டம் தான் ப்ரோமோ. 2 பேர் சேர்ந்து தான் நடிக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவரை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு யார் போடணும்? சூப்பர் ஸ்டார்னு போடணும். 2வது வாட்டி போட்டிருக்கிறாங்க, 2வதாக போட்டிருக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர்? இன்னைக்கு எங்கள் தலைவர் தான், இன்னைக்கு ஹீரோ. கமலஹாசன் கேட்கறாரு யார் ஹீரோன்னு கேட்குறாரு. அனுருக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறாரு. போன மியூசிக்குன்னு அப்படியே பண்ணாரு, இந்த மியூசிக்கும் அப்படியே நட்புக்காக தலைவர் நடிச்சு கொடுக்குறாரு. இது வந்து முதல் ஹீரோ தலைவர் தான், அதை கேட்கவே கூடாது. ஆனால் கேட்டுட்டாரு. இந்த படத்தை நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு அதோட பிராண்டாக நான் கொண்டாடுவோம். அந்த படமும் வெற்றி படமும் ஆகும். அடுத்த தலைவர் இன்னும் 170, 100, 200, 300ன்னு போயிட்டே இருப்பார். மேலும் பல வெற்றி தரமாக இருக்கணும். ஆனால் நெஞ்சலன் வந்து மேலும் பல ஹீரோ வச்சு தலைவர் வச்சு படம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். எத்தனையோ படத்தில் ரஜினி வில்லனாக பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவர் ஹீரோவாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ரொம்ப மாசாக இருந்துச்சு. ரஜினி லுக்கு சூப்பராக இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக படம் சூப்பராக 1000 கோடிக்கு மேலே தாகும். 2000 கோடி ஆளுக்கு 1000 கோடி பிரிச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதாவது ரஜினி சார் எப்பொழுதுமே வந்துட்டு விட்டு கொடுத்த மனப்பான்மை உள்ளவர். அதனால் வந்துட்டு அவரே கூட சொல்லியிருக்கலாம், என்ன நான் நடிக்கிறது இல்லையோ கமல் சாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்ட்டு இருப்பார். அவரை விட்டு கொடுக்குறது தலைவர் தான். அவர் என்றைக்குமே அவரை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது என்னை காமிங்க அப்படின்னு ஒரு தலைவரை விட்டு கொடுத்து தான் இது பண்ணியிருப்பார். தலைவர் தான். ஆனால் இது சூப்பர் ஸ்டாருக்கு வந்த கூட்டம் இது, புரியுதுங்களா? என்றைக்குமே அதனால தான் என்றைக்குமே சாருக்கு வந்து எப்படி ஒரு உச்சத்தை தொட்டார்னா வைங்களேன், எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு வந்துடும். அது விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போகிறதெல்லாம் இல்லை. அதனால தான் அது தலைவர் காமிச்சிருக்காரு. அது வாக்கிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னா யார்? எங்கள் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஆண்டர் ஸ்டாண்டர்ட் பண்ணுறதே எங்கள் தலைவருக்கு மட்டும்தான். கண்டிப்பாக பத்மஸ்ரீ சூப்பர் ஸ்டார் எந்த நடிகருக்கும் இல்லாத சிறப்பு சூப்பர் ஸ்டாருன்னு கம்ப்யூட்டர் வந்தது என் தலைவனுக்கு மட்டும்தான். அல்டிமேட் அஜித் வரும், கமலஹாசன் உலகநாயகன் வரும். எந்த தலைவரோட படமாக இருந்தாலும் சரி, எந்த மியூசிக் இருந்தாலும் சரி, அந்த மியூசிக் வர்றது என் தலைவனுக்கு மட்டும்தான். வேறு எந்த நடிகனுக்கு பெருமை கிடையாது. இவர் வந்து இன்னும் பல வெற்றி படங்கள் தருவார்.
நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அவர் பல்லாண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரஜினி படத்துக்கு எப்படி ஒடியாந்தோமோ அந்த மாதிரி ஒடியாந்து வந்து இன்னைக்கு உள்ளார தேட்டர் உள்ளார போனோம். இந்த ரீல்கே அதாவது இவங்கெல்லாம் சுயமாக வந்தவங்கங்க. அதனால் இந்த வைப்ரேஷன் இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு 75% வரலையும் எல்லாமே யங்ஸ்டர் தான். ஸோ எப்போதுமே இந்த 2 தலைங்களை தவிர வேறு எந்த தலையுமே கிடையாது, இதுவும் கிடையாது. தலைக்கு என்றைக்குமே தனி மூவ்ஸுங்க நம்ம 2 பேர்த்து. அந்த 2 தலைக்கும் அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஆளே கிடையாதுங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்கங்க. சூப்பர் தலைவா, கண்ணில் தண்ணி வந்துருச்சு அந்த ஒரு சீனை பார்க்கும்போது. மறுபடியும் அந்த 2 தலைவர்களையும் நேராக பார்த்ததோட ஒரு ஃபீலிங் இருந்துச்சு தலைவரை. உள்ளார வேறு லெவலில் இருக்கும் படம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஓடும் தலைவரை. 2 பேருமே வில்லனாக இருக்கிறது தான் எங்களுக்கு இது ஹீரோ இதெல்லாம் இல்லை. எங்களுக்கு 2 பேருமே எந்த லெவலில் இருந்தானாலும் சரி, இந்த படம் 100 நாள் இல்லை 200 நாள் இல்லை பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். அதை எல்லாருமே இன்னைக்கு வர ஆட்கள் எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. தேங்க்யூண்ணா. உண்மையை சொல்லணும்னா அனிருத் கிழிச்சிட்டான் ப்ரோ. அதை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க. அது தனியாக வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் அனிருத். இப்போதைக்கு நெல்சன் அனிருத்துக்கு 50 வரைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது. இதுலேயும் நீங்கள் பீஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே ஹிட்டு. அனிருத் கிழிச்சிட்டான் ப்ரோ. இந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க அனிருத் கிழிச்சிட்டான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 2 பேருமே மாசு காட்டிட்டாங்க. கண்டிப்பாக பிச்சுக்க போகுது படம். கன்ஃபார்ம் ஹிட்டு தான். அடுத்த வாரிசில் பார்த்த தலைவரை பார்த்த மாதிரி இருக்குங்க. அடுத்த வாரிசு இப்படி தான் இருந்தார், அதே மாதிரி இப்போ இருக்கார். இத்தனை வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்து நடித்தாலும் தலைவர் தான். கமல் சார் நட்புக்கான இலக்கணத்துக்கு அந்த படம் எடுத்திருக்காங்க. கமலஹாசன் ரஜினிகாந்த்னு போடுறாங்க. 1 பெருசா 2 பெருசா 2 தான் பெருசு. பிரம்மாண்டமாக இருக்குது. அவரை கமல சார் வித்தியாசமாக காட்டுறாங்க. ரஜினி சாரை உடனே காட்டினாலும் பிரம்மாண்டமாக இருக்குது. என்றைக்குமே வெளில ரஜினி சார் தான் ஹீரோ. ரஜினி சார் தான் ஹீரோ. ப்ரோ தலைவர் சம்பவம் தான் ப்ரோ. நெல்சன் இந்த வாட்டி வந்து தலைவருக்கு மட்டும் செய்யலை, கமல் சாருக்கும் சேர்த்து செஞ்சுருக்காரு. வெயிட்டிங் ஃபார் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. தலைவர்னாலே ஸ்டைல் தான் ப்ரோ. தலைவருக்கு வந்து ஸ்டைலில் பஞ்சமே கிடையாது இந்த வாட்டி. தலைவர் சம்பவம் இந்த வாட்டி இருக்குது. வெயிட்டிங் ஃபார் மூவி ப்ரோ. அதுதான் வந்து எங்களுக்கு எல்லாரும் கமல் சாரும் ஹீரோ தான், ரஜினி சாரும் ஹீரோ தான். 2 பேரையும் வந்து 47 வருஷம் கழிச்சு 2 பேரையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறது சந்தோஷமாக தான் ப்ரோ. தலைவர் வந்து எந்திரனில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார், அதுவே சூப்பராக இருந்தது. தலைவருக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் தலைவர் மாசா பண்ணுவார் ப்ரோ. தலைவருக்கு ஏஜே ஆகலை ப்ரோ. அவர் எதிர்பார்க்கலாம் ப்ரோ. தலைவர் சம்பவம். ஆமாம், படம் வேறு லெவலில் இருக்கும். 47 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன் இது வரைக்கும் கமல் ரஜினி 2 பேரையும் பார்த்ததில்லை. கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அதாவது உலகநாயகன் ரசிகர்கள், கமல் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே படம் வேறு லெவலில் இருக்கும். தலைவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, தலைவருக்கு வந்து வில்லன் கேரக்டர் கொடுத்தா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிடுவார். நாங்கள் வில்லன் கேரக்டர் கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. ஐயோ என்னங்க அவருக்கு என்ன வயசு 75 நீங்கள் யாராவது பார்த்து நம்புவாங்களா? 75ன்னு எங்களுக்கு வந்து பிரேமில் தெரியாது, தலைவர் மட்டும்தான் தெரிஞ்சார். பிரேமில் 2 பேர் இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது தலைவர் மட்டும்தான் தெரிகிறாரு. அவர் எப்படி வந்தாலும் எங்களுக்கு ஓகே. படத்துக்காக வெயிட் பண்ணுவோம், எல்லோரும் பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது, ப்ரோமோ செம்மையாக இருக்குது. 2 பேரும் ஜோக்காக இருக்காங்க, வந்து பாருங்கள் ப்ரோமோவை. நல்லா செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல, அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே காட்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது. ப்ரொமோவில் சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான், ஒன்றும் எதுவும் விஷயம்லாம் இல்லை. ஃபன்னாக இருந்தது, அவ்வளோதான். வெயிட்டு காட்டிட்டாங்க, மிரட்டிட்டாங்க சார், மிரட்டிட்டாங்க. சூப்பர் தலைவர். Yeah, movie was very awesome actually. Kamal and Rajini together பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசமாக இருக்குது. Much awaited movie. I'm sorry? Yeah, it's always தமிழும் மாசு ரஜினியும் மாசு together பார்க்கும்போது it's very highly competitive actually. Not able to guess. Probably Rajini hero. Unbeatable 2 பேருமே actually. Nobody can challenge them, both of them. Currently இருக்கிற ட்ரெண்டில் இருக்க எந்த ஹீரோஸுமே cannot match with both of them. Yeah, கண்டிப்பாக டெஃபினட்டாக. தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் விண்டேஜ் ஸ்டைலில் பிஜிஎம்மும் அந்த ரெட்ரோ ஸ்வாகாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
ரொம்ப எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அது இன்னும் சொல்லலை அவங்களே, அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது நம்மங்களுக்கு. சரி, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. தலைவரும் சரி உலகநாயகனும் சரி சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹிட்டு தான் வெயிட்டிங்கில் இருக்கும். அனிருத் மியூசிக் பிரிச்சிருக்காப்புல மாசாக இருக்குது. வழக்கம் போல் தலைவரும் மாசாக இருக்கார், உலகநாயகனும் மாசு தான். படம் சூப்பராக இருக்க போகுது. படம் சூப்பராக இருக்குண்ணா. ட்ரெய்லர் வேறு லெவல் ட்ரெய்லரு. படம் இந்தியாவில் இல்லை உலகத்தில் இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குண்ணா. பாருண்ணே, ஆண்டவரும் சூப்பர் ஸ்டார் ரொம்ப கலக்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள்ண்ணா. அண்ணா வேறு லெவலில் பிஜிஎம்ண்ணா. பழைய சாங்ஸ் வருது, பழைய காருக்கு வருது. படம் பார்க்க வேண்டிய படம் தான். 2 பேர் ஹீரோ இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் வில்லனாக இருந்தாலும் பரவாயில்ல. படம் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வந்து கரைச்சலாக இருக்குது. அதான் இதிலே கேட்டிருக்காங்க. கிளிம்ஸ்லேயே வந்து யார் ஹீரோன்னு வந்து பார்த்தா தான் தெரியும். சூப்பராக இருக்கும். செம்ம மாசாக இருந்துச்சு. வந்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. கரைச்சலாக இருந்துச்சு தேட்டரில் வந்து. விண்டேஜ் சூப்பர் மாஸ். 2 பேருமே மாஸ், பக்கா மாஸ். இது டபுள் தமாக்கா. என் பேர் டி அடைக்கல் ராஜ், திருச்சி மாவட்ட நற்பணி இயக்க நகர அமைப்பாளர். உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 2 பேரும் ஒன்றா பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க. இதை விட இன்னும் படம் சிறப்பானு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னங்க அதெல்லாம் சொல்லவா வேணுங்க? இவங்களுக்கு தான் சொல்லவே வேணாங்க. இப்போ உள்ள பையன்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கணும் அப்படி நிலைமைக்கு வந்துட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாங்க ட்விஸ்ட்டு. அதாங்க கேட்குறாங்க, அவங்க அப்படியே முடிச்சிருக்காங்க. கம்மிங் சூன் சொல்லியிருக்காங்க. படம் ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்குண்ணே. இதே புல் அரிக்குது. உலகநாயகனும் இவர் சூப்பர் ஸ்டாரும் பயங்கரமாக பின்னி ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்குது. இன்னும் படம் வந்து அதுக்கு மேலே இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. படம் சூப்பராக இருக்கு. தலைவரும் உலகநாயகனும் அருமையாக நடிச்சிருக்காங்க. தலைவர் அதான் ட்விஸ்ட்டு. அருமையாக இருந்துச்சு கிளிப்ஸு. தலைவன் வேறு லெவலில். கமல்ஹாசனோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்து எடுக்கிறதுனால அது வேறு லெவலில் இருக்குங்க படம். நல்லா அருமையாக இருக்குது. எல்லாத்துக்குமே பெரிய விருந்தாக இருக்கும். ரஜினி கமல் ரசிகருக்கு இல்லை, தலைவர் தாங்க ஹீரோ ரஜினிகாந்த். கமல்ஹாசன் வந்து வில்லன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலு சிறப்பான தரமான சம்பவத்தை பார்ப்பீங்க. ப்ரோ தரமாக இருந்துச்சு ப்ரோ. தலைவர் தான். தலைவர் மாதிரி எதுவுமே வராது ப்ரோ. நம்ம தான் 2 பேர் நடந்து வர சீன்லாம் பிளாஸ்டிக் ப்ரோ. தேட்டர்லாம் கிளியுது. ஏங்க இது வந்து நான் எனக்கு தொண்டை பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நானே பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். மாஸ் 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 பயங்கர மாஸ். ஐயோ தேட்டரில் பார்க்கும்போதே அது இருக்குது. படம் வந்து எப்படி இருக்குமோ தெரில. அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ அப்படி சொல்ல முடியும். கூஸ் பம்ப்ஸாக இருக்குது பாருங்க. அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. எனக்கு என் தலைவர் தான். ஓகே ஓகே. கமல் சாரும் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு தலைவர் தான். ஓகே. அழகாக இருக்காரு. 2 பேரும் மாஸ் காட்டுறாங்க. சூப்பராக இருக்குண்ணா. இவர் அனிருத் தான் ஹீரோன்றாரு, நெல்சன் தான் வில்லன்றாரு. பார்ப்போம் என்னன்னு தெரில. கதை எப்படி கொண்டு போகிறான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. நெல்சன் சூப்பராக செஞ்சுருக்காரு, தரமாக செஞ்சுருக்கு. 2 பேரும் வச்சு சூப்பராக எடுத்துருக்கு. செம்ம. தலைவரோட ஓஜி பர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா இருக்குது. தலைவர் சூப்பராக பண்ணியிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. புரியல. ரஜினி கமல் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்குறேன். யாரு என்ன பிடிச்சிருந்துச்சு? இல்லை அவங்க ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. நெல்சன் பண்ணதே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. வாக்கு செம்மையாக இருக்குது. கீச்சைன் சீன் தான் பட்டையை கிளம்பிருச்சு. செம்மையாக